சென்னை மௌலிவாக்கம் பகுதியில் ஜூட் பேக் தயாரிப்பில் புகழ்பெற்று விளங்கும் நிறுவனம் மோகன் மெட்டல்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தின் சார்பில் ரூபீஸ் பேக்ஸ் எனும் பெயரில் ஜூட் பேக்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், என் பேர் உஷா நந்தினி. நாங்கள் ஜூட் பேக் மேனுஃபேக்சரர்ஸ் இங்கே சென்னை போரூர்லேருந்து யூனிட் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த யூனிட்டை கடந்த 2012 ஆரம்பிச்சிருக்கிறோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. நாங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஜூட்டுனா தமிழில் சொல்லணும் அப்படின்னா சணல் பை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு கொடுக்குறாங்க, ஸ்கூல்ஸில் கொடுக்குறாங்க, காலேஜஸில் கொடுக்குறாங்க, அது தவிர கார்ப்பரேட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா நம்ம என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பேக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இப்போ கடந்த 7-8 வருஷம் தாண்டி எங்களோட பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. எல்லாரையுமே நாங்கள் சொல்லுவோம் இந்த பேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த துறைக்கு வரதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுறோம். லைக் நிறைய டிவி சேனல்ஸில் பார்க்குறோம், நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கிறோம். அனிமல்ஸ்க்கு இது பாதிப்பாக இருக்குது, நிறைய குழந்தைங்களுக்கு பாதிப்பாக இருக்குது, சஃபகேஷன் ஆகுது, எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் பேக் ஆரம்பித்தோம். ரொம்ப சின்ன லெவலில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த பேக்கு பண்ணலான்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சணல் பை பண்ணலாமேன்ட்டு நிறைய பேர் பண்ணலை. இங்கே சென்னையில் நிறைய பேர் பண்ணலை. ஸோ இதை ஆரம்பிக்கணுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணணும்னு இப்போ ப்ளக்கார்ட் பிடிப்பாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. பட் யாரும் இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப குறைவான பேர் தான் செஞ்சுருக்குறாங்க. அப்போ நாங்கள் என்னென்னா லைக் எங்கள் ஃபேமிலியில் நான், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்த்து சரி ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறாங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு லைக் ஒருத்தர் செஞ்சாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் செய்வாங்களேன்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஒரு மெஷின் போட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் 10 மெஷின் ஓடிட்டு இருக்குது எங்களுக்கு. சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். அது தவிர வடநாட்டுக்கு ஃபுல்லாக போகுது, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒருத்தரோட இனிஷியேட்டிவை எடுத்து செய்யும் போது நிறைய பேருக்கு இது தெரிய வந்துச்சு. இன்றைக்கி கடந்த 8 வருஷமாக இது போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. அதாவது சிட்டியோட அதர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு சென்னையோட கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இது மாதிரி மாவட்டத்துக்கு தான் நிறைய போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு தான் இதோட அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. சிட்டியில் உள்ளவங்க ஆஸ் யூஷுவலாக லைக் எல்லாமே கலந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நல்ல வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணம்னு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500 பையாவது போகும் எங்களுக்கு. என் கம்பெனியில் ஆரம்ப கட்டத்திலேருந்து இது வரைக்கும் ஒரு 100லேருந்து 120 மாடல் வரைக்கும் நாங்கள் போட்டிருப்போம். ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு மாடல் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி தான், ஆனால் ஒரு 120 மாடல் நாங்கள் போட்டிருப்போம், அதுக்கும் மேலே போட்டிருப்போம். இப்போ இது என்னென்ன பேக்ஸ்னா மெயினாக எங்களோட இது போகிறது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக போகுது.
தென் இப்போ காலேஜஸ் ஸ்கூல்ஸ் மூடி இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு அதில் ஸ்லோவாக இருக்குது. அதர்வைஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, காலேஜஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா போகும். வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு 3-4 வாட்டி வந்து காலேஜஸ்க்கு போயிட்டே இருக்கும். அது தவிர வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபைல் ஃபோல்டர்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காலேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, பேங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கார்ப்பரேட்ஸ் வந்து இப்போ ஒரு விமென்ஸ் டேவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, ஒரு செமினார் இருக்குது, லைக் ஃபீமேல் கூடுற இடமா இருக்குது, அது மாதிரிக்கு வந்து ஹேண்ட்பேக்ஸு, லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ், இது மாதிரி கிளச்சஸ், பர்ஸு, அது மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டு என்ன ஒரு மாடலை கொண்டு வராங்களோ அதை நாங்கள் தயாரித்து கொடுத்துட்றோம். என்கிட்ட இருக்கிற என்னோடய ஸ்டாஃப் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃபை தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ நல்ல ஆத்மார்த்தமாக மனசார வந்து செய்யும் போது வந்து அதோட பொருளே வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது எங்களுக்கு. ஸோ அது சக்ஸஸாக இருக்குது. பிரிண்டிங் வந்து இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். இது ஸ்க்ரீன் பிரிண்டிங், இந்த மேனுவல் ஃபார்மேட். இப்போ இதில் வந்து பேப்பரில் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன கண்ணு இருக்காது, அதில் வந்து எடுத்து காமிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பட் இதில் பண்ணும்போது வந்து இந்த இங்கு நிறைய இறங்கும் போது வந்து அது அவ்வளோக்கா தூக்கி காமிக்காது. ஸோ கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எப்படி வந்து இருக்குதோ அதே மாதிரி ஒரு பிக்சர் எப்படி இருக்குதோ, மல்டிபிள் கலர்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா 4-5 கலர் போகும்போது வந்து லேபர் சார்ஜஸும் அதிகமாகும், எங்களுக்கு காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு புதுமையாக வந்து வந்தோம். அது வந்து நிறைய பேர் வந்து செய்யலை. நாங்கள் இது கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி எங்கள் ஹோம் பிரான்ச்சுக்கு தான் நாங்கள் இதை செஞ்சு கொடுத்தோம். எங்கள் ஹோம் பிரான்ச்சுன்னா எங்களோட ஹோம் பேங்க் பிரான்ச்சு, அது பேங்க் ஆஃப் பரோடாக்காக. இது வந்து ஒரு விதமான டிஜிட்டல் பிரிண்டிங், இதை வச்சு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து எப்படின்னா மல்டிபிள் கலர் எனக்கு எப்படி வேணுமோ லோகோ அதே மாதிரி வேணுங்கிறதுக்கு அதை வந்து இன்புட் பண்ணிட்டோம். சேம் திங் வந்து அவங்களோடது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்து எங்களோடது வேலையை வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபைங்காக பண்ணுவோம். இது எங்களோட ஒரு புது முயற்சியாக இருந்துச்சு. இதுக்கு மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். நாளைக்கு இப்போ மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது எங்களோட ஒரு சக்ஸஸ் மாடல். எங்களோட வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, பேங்க்ஸ் இருக்குது, கார்ப்பரேட்ஸ் இருக்குது. தென் அது தவிர கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் நிறையா வரும். கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் பிளாஸ்டிக்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாத நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து லைக் தனித்துவமாக என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க லோன் வாங்குறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்கு ஒரு பேங்க்கை தொட்டு வந்து எனக்கு அதுலேருந்தே வந்து 10 பேங்க்கு வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்குது. அது மாதிரி இப்போ ரெகுலராகவே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 6-7 வாட்டி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய லைக் சீர்காழியிலலாம் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ட்ரெயினிஸ்க்காக கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மாடல் போட சொன்னாங்க. நாங்கள் அந்த மாடல் கொடுத்து அது சக்ஸஸ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அது நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அண்ட் அது தவிர கார்ப்பரேட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வருவாங்க. லைக் எங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் லோகோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியில் வந்து வுட்டில் வந்து கார்வ் பண்ணி எல்லாமே வந்து லோகோஸ் அடித்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ அது மாதிரி எங்களுக்கு வந்து வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் தான். ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் இஸ் வேல்யூபிள் ஃபார் அஸ். பட் ஸ்பெஷலாக வந்து ரெகுலராக கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னவங்க எல்லாமே ரெகுலராக எங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஃபைல் ஃபோல்டர்ஸ். இது வந்து லைக் ஜூட்டில் வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இது உள்ளுக்கு வந்து லேஸு, லைக் ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணுக்காக லேஸு, சும்மா A4 ஷீட் பேப்பர்ஸ் அது இதெல்லாம் வச்சுட்டு லைக் இன்டர்வியூக்கு போகிறீங்க, பேங்க்ஸ் வந்து ஏதாச்சும் உள்ளுக்கு வச்சுக்கலாம், பேங்க்கோட டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அது மாதிரி இது வந்து ஃபைல் ஃபோல்டர்ஸ்க்காக. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட அகெயின் பேப்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணலாம், காலேஜஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வந்து பேக், இது வந்து வித் ஜிப்பர்.
கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வித் ஜிப்பர். இதில் வந்து என்னென்னா கிளிப்பு வேணும்னா கிளிப்பு கொடுப்போம், கிளிப்பு வேண்டாம்னா கிளிப்பு கொடுக்கல. பென் ஹோல்டர் இருக்குது, இதில் விசிட்டிங் கார்டு வச்சுக்கலாம் இந்த பக்கம், அது மாதிரி. இது வந்து ஒரு நல்ல ஒரு மாடல். இது வந்து எப்படின்னா லைக் இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் போகிறவங்களுக்கு வந்து இது லைக் அவங்களோட ஸ்கிரிபிள் பேட் இதுக்குள்ளே வச்சுட்டு இதில் வந்து விசிட்டிங் கார்டு வச்சுக்கலாம். இது ஒரு ஜிப்பர் ஒன்று கொடுத்துருக்குறோம், இங்கே கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், இங்கே ஒரு பென் ஹோல்டர். இங்கே வெளியே வந்து நாங்கள் வந்து லைக் பிரிண்டட் காட்டன் கொடுத்துருக்குறோம். பிரிண்டட் காட்டனோட இது கொடுத்து இங்கே சைடில் வந்து ஒரு ஃபால்ஸ் லெதர் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்குறோம். ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பட்டன். இது வந்து ரொம்ப நல்லா லைக் எங்களுக்கு வந்து கார்ப்பரேட்ஸில் வந்து மூவிங்கில் இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு. அது தவிர இது பிரிண்டட் ஜூட்டில் வந்து பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பேக்கு. இது லேப்டாப் பேக் கம் ட்ராவல் பேக்குன்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து லைக் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் வந்து லேப்டாப் வச்சுக்கலாம். லேப்டாப் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாடல்லாம் நல்ல மூவிங்கில் இருக்குது எங்களுக்கு இது மாதிரி. அண்டு இது மாதிரி கேரி பண்ணிக்கலாம் நம்ம, இல்லைன்னா இது மாதிரி பிடிக்குன்னா பிடிச்சிக்கலாம். இது வந்து கேன்வாஸ் மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்குது. இது அகெயின் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இது யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு லைக் நல்ல ஒரு குலைவு கொடுக்கும் இந்த பேக்கு, பர்டிகுலர் பேக்கு. அது தவிர இப்போ இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட வந்து லைக் மல்டி கலர் பிரிண்டிங்காக. இப்போ இதெல்லாம் மல்டி கலர் பிரிண்டிங், இது கார்ப்பரேட்ஸ்க்காக தான் போயிட்டு இருக்குது இந்த பேக்கு. அது தவிர இப்போ இது எல்லாமே வந்து சின்ன பர்ஸு, கிளச்சஸ், ஒரு மொபைல் போட்டுட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து கிளச்சஸ். இந்த மாடல்லாம் ரொம்ப நல்லா எனக்கு மூவிங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பீஸ் பக்கம் விற்றுருப்பேன், ஃபேஸ்புக்லேயே விற்றுருப்பேன் நான். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒரு கலர் இல்லை, நிறைய கலர்ஸ் போட்டேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இது. இப்போ இது வந்து பென்சில் பவுச் இல்லைன்னா காஸ்மெட்டிக் கிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷேவிங் கிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனால் நாங்கள் கொடுத்துருக்க பேர் பென்சில் பவுச்சுன்னு கொடுத்துருக்குறோம். ஈஸிலி பென் இதை வந்து அகாமடேட் ஆகும். இது பிடிக்கிறதுக்காக இந்த 2 பக்கம் பிடிச்சி இழுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். கிட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து டெனிம் ப்ராடக்ட்டு. இந்த டெனிம் ப்ராடக்டில் வந்து பிரிண்டட் ஜூட் கொடுத்து இது வாஷபிள். இது நல்லாவே வந்து நீங்கள் வாஷ் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு பென்சில் பவுச் தான். இப்போ இந்த மெட்டீரியலில் வந்து ஒரு பியூட்டி பார்லர்காரங்க எங்களுக்கு காஸ்மெட்டிக் வந்து வைக்கிறதுக்காக பண்ணாலுமே நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடி தான். இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். நிறைய மாடல்ஸ் இருக்குது, எல்லாமே எனக்கு இங்கே வைக்க முடியலை, அதனால் குறிப்பிட்ட இதை வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கலம்காரி பிரிண்ட்டு, கலம்காரி ட்ரெண்டிங். இந்த கலம்காரின்னு கலம்காரி பிரிண்ட்டு. இப்போ இது வந்து பர்ஸ் தான். அகெயின் ரிட்டன் கிஃப்ட்டு, இந்த நவராத்திரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஹாஃப் ஜூட்டு, ஹாஃப் வந்து இக்கத். இந்த பர்டிகுலர் பர்ஸுமே வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது. காட்டன்ஸில் வந்து பேகு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 2 கலர் பிரிண்டிங் கொடுத்து ஒரு ஃபால்ஸ் லெதர் வந்து ஹேண்டில் கொடுத்து ஒரு வெல்க்ரோ க்ளோசிங் வச்சு இது சின்ன குழந்தைங்களுக்கு அழகாக வந்து சாப்பாடு கொடுத்து விடலாம். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து விடலாம். இது வந்து செமி காட்டன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். செமி காட்டனில் வேணும்னு சொன்னாங்க, எனக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி அப்படின்னா நாங்கள் செய்வோம். ஆனால் மினிமம் ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து 1000 பீஸ் இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். இது காட்டன். இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லேஸ் கொடுத்துருக்குறோம் பக்கத்தில். தாராளமாக ஒரு 3 கிலோ போட்டு நீங்கள் தூக்கலாம் இந்த பேக்கு. இது ஒரு புது முயற்சி. மஞ்சப்பை கல்யாணத்துக்கு கொடுக்கணும், ஆனால் ரேட் அதிகமாக இருக்கக்கூடாது எங்களுக்கு அப்படின்னா இது மஞ்சப்பையில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்கள் வெயிட்டை போட்டாலுமே வந்து நல்லா தாங்குகிற இது இருக்கும். ஸோ மஞ்சப்பை ஆகிடுச்சு, ஜூட்டுக்கு ஜூட் ஆகிடுச்சு. இது ஒரு புது முயற்சி எங்களோட. பேக் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள். எதுக்குனாலுமே நம்மளுக்கு பேக் வந்து தேவைப்படும். ஸோ ஒரு காய்கறி வாங்குறதுக்குனாலுமே சரி, எதுக்குமே இது வந்து இதை பர்டிகுலராக எதுக்குன்னு தான் இல்லை. ஸோ எங்களை யாருனாலுமே வந்து அப்ரோச் பண்ணலாம். வந்து எங்களுக்கு ரீசெல்லிங் பண்ணணும், எங்களுக்கு வாங்கி ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனாலுமே எங்ககிட்ட பண்ணலாம்.
எங்ககிட்ட நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கும் போது வந்து சின்ன ஒரு முதலீடு போட்டு எங்ககிட்ட வந்து பேக்ஸை வந்து வாங்கிட்டு போய் அவங்க ஆன்லைனில் ஃபேஸ்புக் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ அவங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய கடைங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க வந்து எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ணலாம். அது தவிர வந்து எங்களுக்கு வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நடத்தணும் அப்படின்னா அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை வந்து அவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த பேக் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு சைஸ் வந்து இது வந்து 10 inches by 12 inches இந்த பேக். இது வந்து ஐடில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து லைக் மினிமமாக ஒரு 100 பீஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் 50 பேக் 30 பேக்னா எங்களுக்கே காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஒரு மினிமம் 100 பேக்குனா நாங்கள் எடுத்து செஞ்சு கொடுப்போம். இப்போ இதோட காஸ்டிங்னு பார்த்தீங்கன்னாலே வந்து இது ரொம்ப ஜாஸ்தி இல்லை, இது ஜஸ்ட் வந்து ஒரு 50 ரூபா தான். ஸோ அப்போ ஒரு 5000 ரூபா வந்து போட்டிங்கன்னா தான் நாங்களும் வந்து விலை எடுத்து செய்ய முடியும் இந்த பேக்கு. இப்போது இந்த பேக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேடிஸ் ஹேண்ட் பேக்கு. இது வந்து வாங்கி விற்கணும் அப்படின்னு ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற லேடிஸாக இருக்கட்டும், யார் வேணாலுமே இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு 5000 ரூபாய் முதலீடு போடுங்க, இல்லை ஒரு 3000 ரூபாய் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 வெரைட்டிஸ் கொடுக்குறோம். அதே சமயம் வந்து அந்த வெரைட்டிஸில் வந்து என்னென்ன வருதோ, எத்தனை கலர்ஸ் நாங்கள் கொடுக்க முடியுமோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா, ஏன்னா ஆன்லைன் நல்லா போயிட்டு இருக்குது, அதனால நீங்கள் ஆன்லைன்லேயே நல்ல ஒரு ஃபோட்டோ, நல்ல ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து விதமாக ஒரு 3 ஆங்கிள் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரெஸ்பான்சஸ் வரும். இதே பேக் வந்து நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு ரேட் வைக்கிறாங்க, 800 சொல்கிறாங்க, 950 சொல்கிறாங்க, 1015 சொல்கிறாங்க. அவங்க கடைக்கு ஏத்தாக்கில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்ககிட்ட வந்து இது மாதிரி பேக்ஸோட ஆரம்ப கட்ட விலைகள் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்குது. இப்போ டிபெண்ட்ஸ் வந்து இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இது வந்து என்ன மாடலில் போடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ எங்ககிட்ட வந்து 100ல இருந்தே ஆரம்பிக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி அவங்க வந்து விற்றுட்டு இருக்கும்போது அந்த ரேட்டுக்கு வந்து நல்ல விதமாகவே அவங்க பிராண்ட் நேம் போட்டு விற்று கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா, இப்போ இந்த பேக் வந்து நீங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கும் அந்த ரேட்டை தான் கொடுக்குறோம். இப்போ வந்து இது நான் என்னோட உபயோகத்துக்காக நான் வாங்குறேன், இல்லை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வாங்குறதுனால நாங்கள் அந்த ரேட்டை தான் வச்சுருக்குறோம். ஸோ மற்ற கடைங்க மாதிரி வந்து நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு வந்து ஒரு ரேட்டும், நாங்கள் வந்து உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு ரேட்டும் அப்படி கிடையாது. ஆனால் எங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இருக்குது. எனக்கு தொழில் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். ஏன்னா எங்கள் அப்பா தொழில் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த இது எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் காலப்போக்கில் வந்து என்ன பண்ணணுங்கிற போது நான் சொன்ன மாதிரி தான் வந்து லைக் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். என் ஃபேமிலி எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிச்சு, வந்து நீ பண்ணு அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு மேலே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் லைக் சப்போர்ட் பண்ணார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். சரி உன்னையால் பண்ண முடியும் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ சின்ன லெவலில் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இது வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும். அதாவது எனக்கு வந்து எப்படின்னா, என்ன மாதிரி இன்னும் ஒரு 10 லேடிஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விமன்னால் வந்து பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. பார்க்குறீங்க நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை. இது அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்காக வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு வரைக்கும் கொண்டு போகணும். இது வந்து இன்றைக்கி நான் 10 மெஷின்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறது நாளைக்கு 100 மெஷின் ஆக்கணும். அந்த 100 மெஷின்ஸ் வந்து நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சாதிச்சு காமிக்கணும். இது வேர்ல்டு வைடு வந்து தெரியப்படுத்தணும். இது வந்து இதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் வேர்ல்டு வைடு தெரியப்படுத்துறது தான் என்னோட வந்து எதிர்கால திட்டம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக்கு ஈக்குவல் லைக் ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் விலை அதிகம்தான். ஆனால் இது வந்து நம்மளோட எதிர்கால நம்மளோட அடுத்த சன்னதிகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாமே. ஏன்னா நிறைய சேனல்ஸில் பார்க்கும்போது ஒரு ஆனிமலோட வயிற்றுலேருந்து நம்ம வந்து அவ்வளோ பொருட்கள் எடுக்கும் போது வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த சில காசுகள் தான்,
அதை வந்து நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம மாசு பண்ணும்போது இந்த பேகை வந்து நம்ம சணல் பை விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதோடு நம்ம முடிச்சுக்காம நம்மளோட ஜெனரேஷன் இதோடு முடிச்சுக்காம அடுத்த ஜெனரேஷனையுமே வந்து நம்ம பொல்யூட் பண்ணாமல் கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள பாதுகாக்கலாம். ஸோ நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது வந்து ஒரு பேகை மடித்து நம்ம வச்சுக்கணும். இப்போ நாங்கள் காட்டன் பேக்ஸும் பண்ணுறோம். அதை வந்து 4 மடித்து நம்ம பர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அப்புறம் போனீங்கன்னா நீங்கள் அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவாய்ட் பண்ணுங்கள், பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பேக் எல்லாம் வந்து நான் இதை ஆரம்பிக்கிறது போது வந்து நானே போய் இதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஒரு 15 நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து அங்கே மெஷினில் ஒரு ஆள் இல்லைன்னா நான் உட்காந்து இந்த பேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த பிரிண்டிங் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த பிரிண்டிங் வந்து ஆள் இல்லைன்னா நான் இதை வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுறது லைக் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். அதை பண்ணி வந்து அதை வந்து ஆத்மார்த்தமாக நம்ம செய்யணும். நம்ம செய்கிற தொழிலை வந்து நம்ம ரசித்து செய்யணும், ஒரு பேஷனோடு நம்ம செய்யணும். அதை செய்யும் போது தான் உங்களோட அதோட ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மெசேஜ் வந்து என்ன கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எதுனாலுமே வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்காக வந்து இன்றைக்கி எடுத்தோம் நம்மளுக்கு வரலையே அப்படின்ட்டு வந்து உட்காந்துடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. இன்றைக்கி ஒரு விதையை விதைக்கிறீங்க அப்படின்னா அந்த மரம் வளர்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்மளை தேடி ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி இதை உருவாக்குன உடனே இதை விற்று போகணும்னு நினைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். அதை எங்கே கொண்டு போய் விற்கலான்ட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. அது என்ன தொழிலாக கூட இருக்கட்டும், இதுன்ட்டு இல்லை, எதுனாலுமே இருக்கட்டும். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளுக்குள்ள. அந்த பேஷன்ஸ் ஏன்னா நம்ம வீட்டையும் பார்ப்போம், நம்ம ஆஃபீஸையும் பார்க்கும்போது வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருக்கேன், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் ஜெயிக்கலாம்.